உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? என்னோட பேர் வந்து கவி நிலவு. நான் திருச்சியிலேருந்து வரேன். என்னோட ரேங்க் பார்த்தீங்கன்னா, கம்யூனலில் டைப்பிஸ்டில் வந்து 253 ரேங்க்கு. நான் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. நீங்க எவ்வளோ ஆண்டுகளா படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி? நான் ஒரு 3 இயர்ஸாக படிச்சிட்டு 3 இருக்கேன் சார். இயர்ஸா படிக்கிறீங்க. எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்க? இது என்னோட 3rd அட்டெம்ப்ட் சார். 3rd அட்டெம்ப்ட். ம். எத்தனை கேள்விகள் போட்டீங்க மேம்? நான் வந்து 144 கொஷின் போட்டேன் சார். 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இவங்க அக்கா நான் தம்பி. அப்படியா? நீங்க அக்காவா? ஓகே. அக்கா தம்பி 2 பேருமே ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்கீங்க. எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? 2 பேரும் ஒண்ணா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எந்த மாதிரிங்க? 2 பேரும் ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் சார். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிப்போம். எனக்கு தெரியாது அவர்கிட்ட நான் கேட்டுப்பேன். அவருக்கு தெரியாது எனக்கு சொல்லுவார். மற்றபடி எங்கள் 2 பேர் தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா சர்க்கிள்ஸ்லையும் கேட்டு நாங்கள் படிப்போம். தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் நல்லா தெளிவாக இருக்கணும். அதில் எந்த கொஷின் கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு நம்ம படிச்சிடணும். படிச்சுட்டு அது முடிச்சுட்டு அவுட் சைட் சோர்ஸ் வந்து படிக்கணும் சார். ஓகே. முன்னாடி வந்து அவுட் சைட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் இப்போ லாஸ்ட் குரூப் 4 வந்து அவுட் சைட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸ் எந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. மேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் சார். நல்லா பார்த்தது வந்து ஸ்கூல் புக்ஸ் டாபிக்ஸ் வைஸ் எடுத்துட்டு ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குங்கல்ல அதை எடுத்து பார்க்கணும் சார். அதை பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டோம்னா அந்த கொஷின்ஸ் எடுத்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். மேக்ஸ் வந்து எப்போயும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஜிஎஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் சார். ஃபஸ்ட்டு அது எல்லாமே நான் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் அவுட் சைட் சோர்ஸ் போனேன். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் அந்த மாதிரி மட்டும் வெளியே படித்தேன் நான். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சீங்க? எந்த சோர்ஸ் படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியில் கொடுக்கறத படித்தேன் சார். ஓகே. நியூஸ் பேப்பர்லாம் படிச்சது. அகாடமி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் முக்கியம் பிரதர். டெய்லியும் தினத்தந்தி வாங்கிக்கோங்க. தினமணிலாம் வந்து நிறையா நம்மளுக்கு இது இருக்கும், நிறையா உள்ள கண்டென்ட் இருக்கும், படிக்க முடியாது. தினத்தந்தி வாங்கிட்டு நம்ம அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு அதில் அரசியல் இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் படித்தோன்னா பேப்பரில் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக ஆர்டிகல் வந்து அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணனாலே எடுத்துடலாம் பிரதர். பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாமையும் தாண்டி நிறையா நம்மளுக்கு ஒரு ஜிகே கிடைக்குன்னா பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம். அதை வச்சுட்டு அப்புறம் நம்ம யூடியூப்ல இருக்கிற சேனல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். கரண்ட் ஈவெண்ட் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கா ப்ரோ? இருக்கு பிரதர். நான் வந்து ஒரு சீரிஸ் அடிக்ட், பயங்கரமாக சீரிஸ் டெய்லி சீரிஸு ஹாலிவுட் படம் நிறையா பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுவும் சீரிஸ்லாம் எடுத்தால் 8 மணி நேரம் 9 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எக்ஸாம் டைம்னால அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரி ஒரு படிக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்களே பாஸ் ஆகணும் அப்படின்றனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ண வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. இல்லைனா நான் பயங்கரமாக படம் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் பிரதர். உங்களுக்கு மேம்? எனக்கும் மொபைல் நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவேன் சார். பட் ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வந்த அப்புறம் வந்து நான் நிறைய ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன் நான். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் கூட யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு ஏதாச்சும் படிப்பு சம்மந்தமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சார். இப்போ ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? ஃபேமிலியில் வந்து ஃபுல் சப்போர்ட் சார். ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நோட்ஸ் வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பேன் சார். எனக்கு எது கஷ்டமாக இருக்கோ, படிக்க கஷ்டமாக இருக்கோ, புக்கில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து முக்கால்வாசி நோட்ஸ் எடுத்து தான் சார் படிப்பேன். ஏன்னா நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த டைம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். நோட்ஸ் எடுக்காமல் படிச்சிங்கன்னா அப்பப்போ படிக்கிற ஃப்ரெஷ்ஷாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நோட்ஸ் எடுக்கணும்னா எது முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சால் தானே நோட்ஸ் எடுக்கணும். ஆமாம் சார். எத்தனாவது தடவை ரீட் பண்ணும்போது நம்ம நோட்ஸ் எடுக்கணுன்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிடணும் சார். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரீட் பண்ணி உள்வாங்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதில் ஒரு 80% வந்து இது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆனால் அதுலேயே மிஸ் ஆகுறப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுறப்ப அந்த மிஸ் ஆன பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லி அதை எடுத்து மறுபடியும் எழுதி படிக்கணும். மார்க் டெஸ்ட்லாம் போட்டிருக்கீங்களா? எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் போட்டுருவேன் சார். போட்டு முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு என்னென்ன கொஸ்டின் நான் ராங்காக பண்ணியிருக்கேனோ அதை எடுத்து மறுபடியும் பார்ப்பேன். மறுபடியும் வந்து படிப்பேன். மறுபடியும் அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே நான் படிப்பேன். சரியாக போட்டிருக்கேன் எல்லா ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குங்கன்னா 4 ஆப்ஷனுமே நான் படிப்பேன். நான் டெஸ்ட்டு முடிச்சா அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு ஓரமாக வைக்காம மறுபடியும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். நான் கடைசியாக வந்து எக்ஸாம் போகிறப்ப கொஸ்டின்ஸ் தான் பார்த்தேன் நான். ஓகே. உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸில் நீங்கள் 2 பேரும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க? 2 பேருக்குமே 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் சார் படிப்போம். ஓகே. நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோட டீமில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க பிரதர் எல்லாருமே.
ஆல்ரெடி இப்போ விஓலாம் எடுத்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விஓ எடுத்திருக்காங்க, லோக்கல் ஆடிட் ஃபண்டு, அப்புறம் சர்வேயர்லாம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்களாம் ரொம்ப நாலேஜ், ரூமில் இருக்கவங்க ரொம்ப பயங்கர நாலேஜ். சரி, நான் அவங்கள்ட்ட நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்தேன்னா நான் அப்படியே வீட்டில் வந்து இவங்கள்ட்ட கொடுப்பேன். முக்கியமான நோட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து எழுதிக்குவாங்க. அப்படி தான் ஒரே புக்கில் தான் 2 பேரும் படித்தோம். இவங்க இல்லாமல் இன்னொரு அக்காவும் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே புக்கில் தான் படிப்போம், ஒரே புக்கை தான் எடுத்துகிட்டு நான் ஒரு நாள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன், இவங்க ஒரு நாள் லைப்ரரி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி மாறி மாறி ஷேர் பண்ணி தான் பிரதர் படிப்போம். ஒரே புக் வச்சு தான் பிரதர் எல்லாமே படித்தோம். நான் வந்து முன்னாடி நாள் நான் ஃபர்ஸ்ட் நாள் போனதால ரூரல் எனக்கு கிடச்சிச்சு. ஓகே. இவங்க வந்து இப்போ செகண்ட் டே வந்ததுனால மெயின் டிபார்ட்மெண்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்லாம் காலியாக இருக்கும். அதனால இவங்க வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் இங்கே எடுத்துருக்காங்க பிரதர். நம்ம முதல் நாள் ஒரே அட்டம்ப்ட்ல தானே வாங்கி ஒரே அட்டம்ப்ட் தான் பிரதர், ஒரே அட்டம். எப்படி இருக்கு உங்களுக்கு 2 பேரும் ஒரே டைம்ல வாங்கினது? நல்லா இருக்கு பிரதர். சொந்தக்காரங்க வயிறு நல்லா இருக்கும். அதனால பிரதர் நல்லா இருக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாங்குறதுக்கு. வெளியே தெரியாது, பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஆஸ்பிரண்ட் லைஃபுக்கு வந்துட்டா பயங்கர கஷ்டமா இருக்கும். ஒழுங்காக சாப்பிட முடியாது, எங்கேயும் இந்த ஃபங்க்ஷன்லாம் போக முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கு. இன்னும் நிறைய சொந்தக்காரங்களாம் தெரில, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் வீட்டில் சொந்தக்காரங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற சொந்தக்காரங்களும் இருக்காங்க, அது தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்க பிரதர். ரொம்ப எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆன் உள்ளே போகிற வரைக்குமே. பட் போன பிறகு என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அதை எடுத்துட்டேன் சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு பதட்டமாயிடக்கூடாது சார். தமிழ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்டடாக தான் இருந்துச்சு. அது நம்ம பார்த்தோட்டி பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறமே நம்ம நிறைய ஐடியா நமக்கே வந்து தோணும். ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணி முடிச்ச பிறகு என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்கா ஒரு அனலைஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். அதை பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து ஷேட் பண்ணும் சார். நீங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஒரு வாட்டி மிஸ் ஆனால் பரவாயில்ல, அடுத்தடுத்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அடுத்தடுத்த வாட்டி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். மற்றவங்க சொல்கிற நம்ம காதில் வாங்கிக்கக்கூடாது. என்ன இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதை காதில் வாங்கிக்கக்கூடாது. நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம எப்படி படிக்கிறோம் சார், நம்மளை அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு சார். கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் படிக்க வச்சாங்க. நீங்கள் ப்ரோ யாருக்குன்னா நன்றி சொல்லணுமா? பிரதர் தேங்க்ஸ் நோட். தேங்க்ஸ். யாருக்குன்னா நன்றி சொல்ல போறீங்களா? நன்றியா பிரதர். நான் வந்து அதான் ஃபேமிலி பிரதர். அம்மா வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அம்மா இல்லாமல் எங்கள் பெரியம்மா தான் எங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஃபுல் சப்போர்ட். அவங்க தான், எங்கள் அப்பா எங்களுக்கு இல்லை. எங்கள் பெரியம்மா தான் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. எங்கள் பெரியம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் ஃபுல். அப்போ சின்ன வயசில் நான் ஸ்கூல்லேருந்தே இப்போ நான் வேலைக்கு வர வரைக்கும் ஃபுல் செலவு அவங்க தான். அவங்க ஒரு ஆள் தான் எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவங்க இல்லாமல் தேங்க்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும், ரூமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எல்லாருக்கும் சொல்லி வரணும். அப்போ இல்லாமல் ஆர்சிபிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர். ஏன்னா ஆர்சிபி டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு தடவை தோக்கும் போதுமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்மளும் தோக்க ஃபன் பண்ணுறாங்களே, ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஆர்சிபி ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பிரதர் எனக்கு. நீங்களே ஜெயிச்சிட்டீங்க. ஆர்சிபி ஜெயிச்சு அதான் பிரதர். நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும் பிரதர், 2025 ஆர்சிபி என்ன ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி வைக்கணும் பிரதர். அதான் ஆர்சிபியும் எனக்கு ஒரு சப்போர்ட்டர் தான் பிரதர் உண்மையிலே. எங்கேருந்து வரீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என் பேர் வந்து வேல்முருகன். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து திருவாரூரில் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கேன். ஓகே. எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? நான் வந்து 2019 எழுதிட்டு இருக்கேன். 2022 எழுதினேன், 2024 எழுதினேன், இப்போ 2025 இது 3வது அட்டெம்ப்ட் ப்ரோ எனக்கு. கடந்த 2 முயற்சிகளில் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க? நான் வந்து மேக்ஸ் ஒழுங்காக போட மாட்டேன். மேக்ஸ் நான் பயப்படுவேன். இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் வந்து மேக்ஸில் நான் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் 160 போட்டேன். மேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு 11 சம்திங் தான் போட்டேன். ஒரு 16 மேக்ஸ் தப்பாயிருச்சு. மேக்ஸ் அப்புறம் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி இப்போ மேக்ஸ் சரியாக போட்டதுனால இந்த எக்ஸாமில் மேக்ஸ் வந்து 20 ஸ்கோர் பண்ணேன். அதனால என்னோட ஸ்கோர் எகிரிடுச்சு, நான் போஸ்ட் வாங்கிட்டேன். மேக்ஸுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க திரும்ப படிக்க? மேக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வாங்கிக்கணும் பிரதர், அது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டு ஸ்கூல் புக்லாம் முடிச்சிடணும். ஸ்கூல் புக் மாடல் நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்கி ஃபுல்லாக எல்லாம் சால்வ் பண்ணணும். டெய்லி மேக்ஸுக்கு வந்து ஒரு 1 hour ஒதுக்கணும் ப்ரோ. ஆமாம், நீங்கள் மேக்ஸை ஒமிட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது. போட்டு பார்ப்பீங்க? மேக்ஸ் போட்டு பார்ப்போம். டெய்லியும் ஒரு 1 hour 2 hour மேக்ஸ் உட்காந்து போட்டு பார்ப்போம். ஓகே. தமிழ் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க? தமிழ் வந்து போன எக்ஸாம் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு தமிழ். அதனால தமிழுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்பெஷலாக வந்து
வெளியிலேருந்து நிறையா புக்ஸ் வாங்கி ஸ்கூல் புக் இல்லாமல் வெளி புக்ஸ் நிறையா வாங்கி படித்தோம். ஆனால் பட் அதுலேருந்து வரல. தமிழ் தடவை வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து ஒரு 40% தான் வந்துச்சு. அப்போ வந்து ஜிகே மேக்ஸ் ஸ்கோர் பண்ணால தான் ஜெயிக்க முடிச்சு. தமிழ் தடவை ஹெல்ப் பண்ணல பிரதர் எங்களுக்கு. ஓகே, தமிழுக்கு ஜிகே எந்த மாதிரி படிக்கலான்ற சொல்லுவோம். ஜிகே வந்து சிலபஸ் ரொம்ப முக்கியம் பிரதர். சிலபஸ் தான் நம்மளுக்கு மெயின். நம்ம வந்து சிலபஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு படித்தா பாஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு யூனிட்லாம் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அதை தாண்டி எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு சிலபஸை நல்லா கவர் பண்ணி சிலபஸ் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்து படிக்க முடியும். சிலபஸ் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக புக்ஸ் படித்தாலும் வேஸ்ட்டு தான் பிரதர். அது நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நோட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது பிரதர். நோட்ஸ் வந்து எப்படின்னா, நான் எல்லா எல்லாமே தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே ஐஎன்எம் எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த புக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாயிண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டி வச்சுருவேன். இந்த பாடம் படிக்கும்போது நான் ஒட்டி வச்சு தான் அப்படியே சேர்த்து படிச்சுக்குவேன் பிரதர். ஓகே, ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி ரிவிஷன் மெத்தடா பிரதர்? நான் வந்து காலைல இருந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் பேர். காலைல மார்னிங் வந்து ஒரு 5:30 ஒரு 6 மணிக்கு வந்து மார்னிங் ஸ்டடி ரொம்ப முக்கியம். மார்னிங் ஸ்டடி மிஸ் பண்ணால் நம்மளுக்கு நிறையா மிஸ் ஆயிரும். மார்னிங் ஸ்டடி நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் போய்ட்டு ரூம் நாங்கள் எடுத்திருக்கோம், பசங்கள்லாம் சேர்ந்து ரூம் எடுத்திருக்கோம். ரூமில் அப்புறம் நான் காலைல ரூமுக்கு போயிட்டு வீட்லேயும் இருப்பேன், ரூமுக்கும் போவேன். நாங்கள் காலைல ரூம்லேருந்து எல்லாம் நல்லா படிச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்றது, படிக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது அப்படியே இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மேக்ஸ் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன் பிரதர். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். எக்ஸாம் ஹால் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் பண்ணால் லைஃபே போயிடும். ஏன்னா போன எக்ஸாமில் நான் அந்த தப்பு பண்ணேன் பிரதர். போன எக்ஸாமில் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் ரொம்ப பதிப்புலகின் தலைமகன் ஒரு கொஸ்டின்லாம் இருக்கும், சிவை தாமோதனார். அந்த கொஸ்டின்லாம் போட எனக்கு 2 மார்க்கில் எனக்கு கட் ஆஃப் மிஸ் ஆயிருச்சு. அந்த கொஸ்டின்லாம் நான் விட்டுட்டேன். அதனால நம்ம எக்ஸாம் ஹாலில் பயப்படாமல் இருக்கணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது. அதான் நம்மளுக்கு முக்கியம். தெரியாத கொஸ்டினை விட்டுறணும். தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டாலே ஜெயிச்சிடலாம் பிரதர். எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவீங்க எக்ஸாம் ஹாலில்? எக்ஸாம் ஹாலில் பிரதர் அதான் மேக்ஸுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் பிரதர். மேக்ஸுக்கு முடிஞ்சளவு தமிழ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் தமிழை போட்டுருணும். ஜிகே வந்து டைம் இழுத்துரும் எப்படியும். ஃபஸ்ட்டு தமிழை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிகே போகணும் பிரதர். ஓகே, தெரியாத மேக்ஸ்லாம் விட்டுணும். நம்ம தெரியாத மேக்ஸை போகிறேன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரிஞ்ச மேக்ஸை நல்லா போடணும். ஓகே, நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரன்ஸுக்கா? நான் சரி, நானே வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேன் பிரதர். நான் வந்து நல்லா ஊர் சுற்றிட்டு தான் இருப்பேன் பசங்களோட. நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடியே பாஸ் பண்ண வேண்டியது. ஆனால் நான் பசங்க கூட சுற்றிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டே நான் கிடையாது. ஒன்று என்னன்னா, இதுக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்கூலில் டாப்பரு, காலேஜில் டாப்பரு அது முக்கியம் கிடையாது. டிஎன்பிசியில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டெய்லியும் அந்த கேப் விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்மளுக்கு படிக்காமல் சலிப்பு தட்டும். அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு சுற்றிட்டு மறுபடியும் திரும்ப அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும். ரெஸ்ட் எடுக்காமல் இதில் கன்சிஸ்டண்டாக தான் பாஸ் ஆகலாம் பிரதர்.